வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி. ஆனால் இப்போ வலி எப்படி இருக்கு? இடுப்பு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நார்மலாக நான் சாப்பிட்டுன்னா ஒரு 3/4 மணி நேரம் எல்லாம் இருந்து பார்த்தாச்சு. தூக்கம் இருந்து தான் போய் படிக்கணும். இல்லை பகல ஃப்ரீயாக இருக்கோம்னா சாப்பிட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் சும்மா இருந்துட்டு தான் அங்கோட்டையும் எனக்கு போகிறேன். இதை வந்து இப்போ வழியாக எனக்கு தெரியல. அந்த களைப்பும் மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்குதுன்னா நல்லா மாறுச்சுன்னு சொல்ல முடியாது. வேலை செய்யும் போது ஒரு மனுஷன் வந்து உடம்பு டயர்ட் ஆகும். அந்த களைப்பு தான் இப்போ இருக்கு. அல்லாமல் வந்து பழைய பொருளோட இதெல்லாம் இல்லை. வணக்கம், என் பேர் வந்து சந்தோஷ்குமார். எனக்கு வீடு வந்து காப்பிக்காடு. நான் வந்து சுமார் ஒரு 8 வருஷமாக வந்து இடுப்பு வலியை அவஸ்தைப்பட்டுருக்கேன். இப்போ வந்து இடுப்பு வலி வந்து கால் வந்து வரைக்கும் வந்து ஒரு முட்டு கீழே வந்து உணர்ச்சி இல்லாத அளவுக்கு போயிட்டு இப்போ வந்து குட்டி வைத்தியசாலையில் வந்து டாக்டரை பார்த்தோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி 8 வருஷமாக என்னோட இடுப்பு வலியாக இருக்குது. அதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டு நான் பண்ணலை. இப்போ வந்து திடீர்னு முட்டு கீழே வந்து இடது கால் வந்து உணர்ச்சி தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ சரி என்னன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு படுத்தாட்டு முதல்ல செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், எதுக்கு நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போமா, கிளியராக நமக்கு தெரிஞ்சு போகும், அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி நான் கேட்டேன், காசு எவ்வளோ? காசு வந்து கொஞ்சம் தான் ஆகும், இருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ண சொல்லி என்ன டாக்டர் சொன்னார். அப்போ அவர் எழுதி தந்த அந்த இதுக்கு வந்து போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு இங்கே வந்து டாக்டரை வந்து பார்த்தோம். பார்த்தாங்களே அவர் வந்து சொன்னார், உனக்கு வந்து காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நட்டல் தான் தேயுது. இதுக்கு வேண்டி வந்து எங்கள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணியதாக இருந்தாலும் வந்து ஒரு நாட்டைக்கு கெட்ட பழக்கம், மது அருந்தியது, புகையில போடியது, இதெல்லாம் நிப்பாட்டினாலும் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அதாவது 2 வீக் வந்து மசாஜ் பண்ணி ஃபிசியோதெரப்பியும் எடுத்து எண்ணெய் எல்லாம் மட்டும் டேப்லெட்டு தைலம் இதெல்லாம் தந்து இப்போ வந்து எனக்கு இடுப்பு வலி கிளியர் ஆகிட்டு, கால் வலியும் பரவாயில்லை, இருந்ததுக்கு முன்னேற்றம் இருக்குது, நிறையா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பத்மராஜ், குட்டி வைத்தியர் வைத்தியசாலையோட சீஃப் கன்சல்டன்ட். இவர் மிஸ்டர் சந்தோஷ்குமார், 41 வயசு. ஒரு தொழில் கிரானைட் மார்பிள் எல்லாம் வந்து போடக்கூடிய தொழில் பண்ணிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன். இடுப்பு களைப்பு, அந்த இடுப்பு வலி வந்து முட்டை கீழே கால் வரைக்கும் இடது காலில் வரதா சொல்லியிருந்தாரு. அவர் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவர் எம்ஆர்ஐ அட்வைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். அதனால நம்ம ஆயுர்வேதா டைம்ஸ் வந்து கடிக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். முதுகெலும்பு உங்களுக்கு தேய்மானம் ஏற்பட்டு, அந்த தேய்மானத்தினால இடுப்பு நரம்பு அழுத்தப்பட்டு இடுப்பு வலியும் இடுப்பு கீழே இடது கால் வலியும் கூடவே அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு வந்து இடுப்பு வந்து களைப்படையும். அதிக நேரம் அவருக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது. உட்கார்ந்துருந்தாலும் உடனே வந்து இடுப்பு களைப்படையும். அப்படி ஒரு கண்டிஷன்ல அது நம்ம ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கீழே இடுப்பு வலிக்கு ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட் பஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் பிசியோதெரபி ட்ராக்ஷன் பிசியோ டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இப்போ வந்து முதல்ல இருந்ததை விடவும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நோயாளிகள் அனைவருமே உங்களுக்கு மருத்துவ ரீதியாக வந்து ஒரு என்ன ஒரு சந்தேகம்னாலும் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொலைபேசி எண் 9952002181. இது என்னோட தொலைபேசி.